அப்படின்னு ஒரு கேள்விய இயேசுகிட்ட கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நீங்க பதில் சொல்லணும். யார்கிட்ட கேட்கிறாங்க? சீடர்கள் இயேசுகிட்ட கேட்கிறாங்க. இயேசப்பா அப்பா என்ன சொல்றாரு கேட்டா, அவருக்கு சாட்சியாகவும் எடுத்துக்காட்டாவும் யார் தெரியுமா வைத்திருக்கிறாரு? உங்களதான் வைத்திருக்கிறார். பாருங்க, நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்களேன். ஏன்னு கேட்டா, உங்ககிட்ட ஒரு குணம் இருக்கிறது, உங்ககிட்ட ஒரு செயல் இருக்கிறது. நீங்க நினைச்சுக்கலாம், நான் சிறு பிள்ளை தானே, குழந்தை தானே, என்னை யாரும் ஒரு பெருசா பொருட்டா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இவங்கிட்ட ஒரு சிறந்த குணம் இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது. இந்த செயல்பாடு தான் உங்களை உயர்த்தும். எது வரையில தெரியுமா உங்களை உயர்த்தும்? பரலோக ராஜ்ய வரையில உங்களை உயர்த்தும். சொல்றீங்களா? உங்களை எங்க உயர்த்தும்? சீடர்களே யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த சின்ன பிள்ளைய போல நீ மாறினா நீ தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்ப. பாருங்க எவ்வளவு முக்கியமா. அப்ப உங்ககிட்ட ஒரு குணம் இருக்கிறது. என்ன குணம் தெரியுமா? இப்போ ஏசப்பா வார்த்தை சொன்னா, நல்ல வார்த்தைகளை சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கவனிங்க எல்லாரும், என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்க, அதை அப்படியே செய்வீங்க. ஆனா பெரியவங்க அப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கும், அவர்களுக்கு என்று ஒரு செயல்பாடு இருக்கும், அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவார்கள். ஆனா குழந்தைகளாகிய நீங்க அப்படி இல்லை. இதான் உண்மை, இதான் நன்மை, இதை தவிர தீமையை விட்டு நீ என்ன பண்ணுங்க, போகக்கூடாது அப்படி சொன்னா நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்க. அதனாலதான் ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்க. பெரியவங்களாகிய நாங்க ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது வார்த்தையை திரும்ப படிக்கிறேன். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, யார் தெரியுமா? ஒரு பாப்பா வாயனோட யாராவது ஒருத்தா வாடா வாடா வாடா, நீ வாடா வாடா வாடா. அப்பா ஏசப்பா வந்து கூப்பிட்டு என்ன பண்ண தெரியுமா? ஒரு பிள்ளையை பார்த்து, இவனை தான் நினைச்சுக்கிறேன் சரியா, பிள்ளையை கூப்பிட்டு யாரு? ஏசப்பா அவங்க சீடர்களை மத்தியில நிறுத்தி. ஆமா, இப்ப பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, அவங்க ஏசப்பா சீடர்களை பார்த்தா, நீங்க எல்லாரும் இவனை போல இந்த சின்ன பிள்ளை போல மாறணும் அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? இப்ப இந்த சின்ன பிள்ளைல என்ன இருக்கு தெரியுமா? பாக்குறதா ஆளு சிறுசு, பாக்குறதா ஆளு சின்னது, ஆனா உங்களுக்கு பெரிய செயல் இருக்கு. என்ன செயல் தெரியுமா? கீழ்ப்படுகிற செயல் இருக்குது. தேவன் சொல்றது அப்படியே செய்யக்கூடிய செயல் இருக்கிறது இவன்கிட்ட. புரியுங்களா? அதனால்தான் சிறு பிள்ளைகள் அவர்கிட்ட வந்து நிறுத்தி அப்படின்னு சொன்னார். அடுத்த வாசிப்போம் சரியா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், இது யார் தெரியுமா சொல்றாரு? இது வழி போகணுக்கு அல்ல, இது வழி போகணுக்கு அல்ல. யாருக்கு சொல்றாரு? கவனிக்கிறீங்க எல்லாரும் அல்ல செய்யுங்க. கவனிங்க முதல்ல யார்கிட்ட என்ன பண்ணணுமா? மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பெரியவர்கள் சபைக்கு போவாங்க, ஆண்டோடைய பிள்ளையா இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்லுவாங்க, நான் இருக்கு மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றார், இவனை போல நீங்க என்ன பண்ணணும்? இவனை போல என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அப்ப இவன் என்ன மனம் திரும்பி இருக்கான்? என்னடா மனம் திரும்பி இருக்க? அவன் என்னையே பார்க்கணும், ஆனா மனம் திரும்பி இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? இவங்கிட்ட ஒரு மனமாற்றம் இருக்கிறது. என்ன மனமாற்றம் கேட்டா, யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னா, நல்லது சொன்னா நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன். ஆமா, அதான் அவனுடைய மனமாற்றம். ஆனா பெரியவர்களாகிய சீடர்களுக்கு அப்படி ஒரு செயல் இல்லாததுனால அந்த 12 சீடரை பார்த்து சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி இவனை போல மாறணும். யார போல? உன் பேர் என்னடா? மித்திரனை போல மாறணும். பெரிய ஆள் இவனை பார்த்து பெரிய ஆள் மாதிரி தெரியுது. பெரிய ஆளா நீ? அமைதியா அவனே சொல்றான் பெரிய ஆள். ஆமா பெரிய ஆள் தான் நீ, பரலோக ராஜ்யத்துல பெரிய ஆள் தான் சரியா? அப்ப பாருங்க, இவனை போல அவனை மாற சொல்றாரு பெரியவங்களை. அவன் பெரியவங்க கிட்ட மாறத்தை வந்து இந்த சிறு பிள்ளையை பார்த்து இவனை போல மாறுங்க அப்படின்னு சொன்னார் சரிங்களா? இப்ப மித்திரனை போல மாறணும். சரி, அடுத்த வாசம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பலனா எங்க போக மாட்டாங்களா? பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டார்கள். அப்போ இவன் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவான்? போவான். இவன் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இவனுக்கு இருக்கிறது சரிங்களா? இவங்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கிறது. இவன் வந்து நாசா எடுக்கல,
பாவ அறிக்கை செய்யல, பெரியவர்களை போல யோசிக்கல, எந்த ஒரு தீமையான காரியத்தையும் செய்யல. ஆனா இந்த பிள்ளையை போல மாறினா பரலோகத்துக்கு போவதற்கு தகுதிகளாய் மாறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல இருக்கிற தகுதி என்ன தகுதி கேட்டா, கீழ்ப்படிதல் என்கிற தேவன் சொல்லுடைய வார்த்தைக்கு செயல்படுத்துகிற ஒரு செயலை விட்டு இருக்கிறது. அப்போ நாம் அனைவரும், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும், பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு இருக்கின்ற அந்த குணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவள் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன குணம்னு கேட்டா கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தான் பரலோகத்துக்கு சாயலா இருக்கிற மகிமையான ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளை போல அவர்கள் மாறல. அவர்கள் சுயத்தை வெளிப்படுத்தினார்கள், அவருடைய ஆசையை நிறைவேற்றினார்கள், தேவனுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தல. அதனால அவர்கள் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே துரைத்தி சுடர்வெளி பட்டமே இனிமேல் பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்திட்டார். அப்போ அது போலதான் இன்றைக்கு அந்த செயலை தான் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து சிறு பிள்ளையை போல மாறினா மட்டும்தான், நீங்க கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொன்னார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்களேன். அப்போ இந்த பிள்ளையை அவர் ஏற்றுக்கொள்ளல, சொல்லல. இந்த பிள்ளையினுடைய குணத்தை, கீழ்ப்படிதலை, அந்த செயலை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வது அர்த்தம் கிடையாது. அந்த பிள்ளையிடத்தில் இருக்கிற குணங்களை, கீழ்ப்படிதலை பெரிய இடத்தில் இல்லாததுனால, தன் சீடர்களுக்கு இல்லாததுனால, இதை போல அந்த பிள்ளையினுடைய குணத்தை என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ளணும். நீங்களா விசேஷமானவர்கள், உங்களுக்கு தெரியல, நீங்க அறியாம இருக்கிறீங்க. அதை புரிய வைக்கிறது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரியவங்க பரலோகம் போவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பரலோகம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு பரலோகனாவே என்னன்னு தெரியல. ஒண்ணு இல்ல, கடவுள் வாசம் செய்கிற தங்குகிற இடம், வீடு தான் என்னது? பரலோகம். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை போல நாங்க மாறணுமா? அதுக்கு எடுத்துக்காட்டா சாட்சியா வைத்திருக்கிறது உங்களை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், சபைகளை தூரம் என்ன பண்றோம், சிறுபிள்ளைகளை அழைத்து நீங்கள் எல்லாம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதனால உங்களுக்கு என்ன பண்றோம், ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கவும் அதுபடி வாழவும் இன்னும் உங்களை நாங்க என்ன பண்றோம், பலப்படுத்துறோம். அதுக்காக தான் இங்க என்ன நடத்துறது, இந்த தொட்டியல பகுதியில VBS 2025ஆம் ஆண்டுல உள்ள VBS உங்களுக்கு சிறப்பாக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து வாசி. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இரவு உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி எந்திரத்தின் ஆழத்திலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்து போடுகிறது அவனுக்கு நலமா இருக்கும். பாருங்க, உங்களுடைய இந்த பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைகள் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதா, என்ன பண்ணக்கூடாது, இடர்கள் உண்டாக்க கூடாது. இடர்கள் என்ன தெரியல, கவனிங்க தம்பி, கவனி. இடர்கள் என்பது உங்களால மற்றவர்களுக்கு என்ன வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, உபத்திரம் வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது. புரியுதுங்களா? சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க ஆண்டவருடைய சிறு பிள்ளையா யார ஒருத்தருக்கு அவங்க சிறு பிள்ளையா இருந்தாலும் அவர்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது. அப்படி உண்டாக்கணும் என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் கழுத்துல இன்னைக்கு எந்திரக்கல்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் பழைய காலத்துல மாவு அரைப்பாங்க. இப்ப அது பதில் மிக்சியா வந்துருச்சு, கிரைண்டரா வந்துச்சு. உங்க கழுத்துல ஒரு கிரைண்டரை கட்டி கடல்ல விட்டா வெளியே வருவீங்களா? வெளியே வர முடியுமா? வர முடியாது. உங்களே சொல்ல, உங்களுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாக்குறவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைய கடல்ல போயிட்டு என்ன பண்ணுமா, கழுத்துல கல்ல கட்டி போட்டுடணும். அப்ப பாருங்களேன், இடர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு என்ன பண்ணுவது, இடர்களா இருக்க
கூடாது. புரியுதா? சரி, நீங்க யாராவது இடையில அடிப்பீங்க, யாராவது அடிப்பீங்க, யாராவது திட்டுவீங்க, யாராவது பள்ளத்தை தள்ளி விடுவீங்க, யாருக்காவது பொய் சொல்லுவீங்க, எதையும் எனக்கு தீமை செய்வீங்க, செய்ய மாட்டீங்களா? இருக்கக்கூடாது. ஆமா, ஒருத்தருக்கு நாம எப்பவுமே நன்மை செய்யவங்களா இருக்கணும். எப்படிங்களா? ஆமா, ஒருத்தருக்கு எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளை, நான் பிள்ளை, இன்னொரு பிள்ளை அவன் என்னுடைய மகன் அவன் என்ன மாதிரி இருக்கா அப்படி சொல்லி நீங்க என்ன பண்ணா, உங்களை நீங்க எப்படி நாங்க பார்த்துப்பீங்களோ பத்திரமா, அது போல என்ன பண்ண மற்றவங்களைய பார்த்துக்கணும். சரிங்களா? தீமை மட்டும் செய்யவே கூடாது. யார் செய்யணும்? முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. அப்படி செய்யாம இருந்தா தான் தேசப்பாவுக்கு நீங்க பிடிச்ச பிள்ளைகளா, ஆசையான பிள்ளைகளா, பாசமுள்ள பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க. பரலோகத்துக்கு ஆண்டவங்களை கூட்டிட்டு போவார். புரியுதுங்களா? சரி, ஓகே. இயேசு சொன்னார், இப்போ அதே அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவ சீடர்கள் கொண்டு வந்து பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? தகப்பன்மாரு என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீடர்கள் தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க? ஆண்டோட கூட்டிட்டு வரது தடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை எடுத்து வருவதற்கு என்ன பண்றாங்க? இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். இப்ப பாருங்களேன், நீங்க யாருக்கு உரியவர்கள்? யாருக்கு? என்ன சொல்லுங்க, என்ன கவனிங்க, நீங்க யாருக்கு உரியவர்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். உங்களை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் அவளை தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அநேகர் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா வர முடியல. ஆனா சிறு பிள்ளைகள் எடுத்து அவர் என்ன பண்ணாரு? தடை பண்ணாதுங்க, அவளை இருந்து கூட்டிட்டு வாங்க, அவர் மேல நம்ம கைகளை வைத்து ஜெபம் பண்ண போறேன். அவங்க யாருக்குரிய பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாருக்கு உரியவர்கள்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எங்க உரியவர்கள்? பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். நான் இப்ப அப்படிதான் ஜெபம் பண்ண போறேன். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே சோதனை நீ உயிரோடு இருந்த போது ஆண்டவரே தன்னுடைய தகப்பன்மார்கள் ஆண்டவரே சோதனை தன் பிள்ளை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த போது சீடர்களை அதட்டி அன்றைக்கு தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் நீரோ அவர்களை தடை பண்ணாதவர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது என்ற வார்த்தை நீ சொன்னீரே. இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி சீடர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சிறிய பிள்ளையை மேலாக உயர்த்தி வைத்த கிருபைக்காக நமக்கு நன்றி. அன்று முதல் இந்த வரையமாய் ஆண்டவரை சோதம் இந்த சிறு பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் மனங்களை தோன்றுகிறது ஒன்றே ஒன்று ஆண்டவரே, இவர்களை போல நாங்கள் ஆண்டவரை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகின்ற போது ஆண்டவரை சோதம் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான கீழ்ப்படிதல் எங்களுக்குள் உண்டாகும் அல்லவா தகப்பனே. அப்படியாய் எங்களுக்கு முன்பாக சாட்சியாக வைத்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளை அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த திருவள்ளூர் தொட்டியில பகுதியில இந்த 2025 ஆண்டுல ஆண்டவருடைய VBS கொண்டாடுகிற வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை சோத்திரம் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கப்பட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இவர்கள் போகின்ற போது வருகின்ற போதும் இவர்களை சொல்றோம் தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவர்கள் நிமித்தம் இவருடைய குடும்பங்களும் இவர் தகப்பன்மாரும் இவர் தாய்களும் ஆண்டவரை சோத்திரம் இவர் சகோதர சகோதரிகள் ஆண்டவரை சோத்திரம் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவர்கள் இந்த கிராமத்திற்கு வெளிச்சமாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவருக்குள்ள கீழ்ப்படிதல் பெரியவர்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் செய்ய கிருபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.